நவம்பர் 15 சனி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். இதிலிருந்து 2025 மார்ச் 29 வரை சனி நேர்பாதையில் இயங்குவார். இதனால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்கள் மாறப்போகிறது. முதலில் மேசராசி நேயர்களே, கடந்த காலங்களில் உங்களுக்கு அடுத்ததாக வரப்போகும் 7.5 சனிக்குரிய சில பலன்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பார். ஆதலால் இந்த 7.5 சனி தொடங்குவதற்கு முன் கொடுக்கப்படும் பலன்களை என்னவென்று அறிந்து அதனை சரி செய்யக்கொள்ளக்கூடிய சரியான நேரம் என்பது மார்ச் 29க்குள் நீங்கள் தயாராகிவிட வேண்டும். கோர்ட்டு கேஸு, அண்ணன் தம்பி பிரச்சனை, குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு கண்ட கஷ்டம், உங்களுக்கும் சில பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதனால் மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோட அடுத்து வரக்கூடிய 7.5 வருஷத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க. பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க. கடன் கொடுக்கறது, கடன் கொடுத்ததை வாங்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் பார்த்துடணும். ஏமாற்றமும் அவமானமும் எளிதாக கிடைக்கக்கூடிய நேரமாக இனி வரும் காலங்கள் இருக்கும். ஆனால் மார்ச் 29 வரைக்கும் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே சில முடிவுகளை எடுத்து உங்களை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, காகத்துக்கு தயிர் சாதத்தில் கருப்பு எள்ளு கலந்து காக்கைக்கு வச்சு வர்றது, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆஞ்சநேயர் மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லி வர உங்களுடைய 7.5 சனியோட கஷ்டங்கள் தீரும். என்னோடய ஷார்ட்ஸில் அந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து அதை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு அதை தினம் சொல்லி வர உங்களுக்கு பொங்கு சனியாக மாறி வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் சனி கர்மத்தை கொடுத்துருக்கோம். அது அடுத்ததாக 11ஆம் இடத்துக்கு அவர் சனி போக போகிறார். ஸோ இந்த கர்ம காரியங்கள், குடும்பத்தில் நஷ்டங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் உங்களுக்கு மனவேதனையும் துன்பத்தையும் கொடுத்துருக்கும். ஏன்னா ஜென்ம குரு வேறு உங்களுக்கு அதிக மன உளைச்சலை கொடுத்துருப்பார். ஸோ அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பொன்னான காலங்கிறது மார்ச் 29க்கு மேலே இருக்குது. அதனால் இந்த காலங்களில் போக்குவரத்துகள்லையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான ஆண்டாக உங்களுக்கு வரப்போகுது. சனிப்பயிற்சி யோக பயிற்சி தான். மிதுன ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் இப்போ கிடச்சிருக்கு. இது மார்ச் 29 வரைக்கும் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. வெளிநாடு, வெளியிடங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் உடனே அதுக்கு சைன் பண்ணி அங்கே கிளம்புறதுக்கு வழியை பாருங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ம குருவும் அடுத்ததாக வரக்கூடிய கர்ம சனியும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு மரணத்தையோ கண்டத்தையோ கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளியூரில் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஆஞ்சநேயர் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாங்க, உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு அஷ்டமணி சனி காலங்கிறது மார்ச் 29 வரைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. மற்றபடி தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இடமாற்றம், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு குரு பகவானால் கிடைக்கும். ஆனால் பிப்ரவரிக்கு மேலே தான் குரு பலங்கிறது கிடைக்க போகுது. இப்போதைக்கு இந்த அஷ்டம சனியோட பாதிப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடையே போகிறது ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் எதுலேயும் கவனத்தோடு மார்ச் வரைக்கும் ஓட்டிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அருமையான காலங்கிறது காத்திருக்கு. அது நீங்கள் நினச்ச காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகமாக அமையும். சிம்மராசிக்காரங்க இப்போ கண்டசனி நடக்குது, வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் அடுத்த அஷ்டம சனியில் வரப்போகுது. இப்போ இருக்க இந்த காலகட்டங்கள்லேயே நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல இடத்துல சனி இருக்கார். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நோய் எதிரி கடன் தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சீக்கிரமே இதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிறது கண்டச்சனி. ஸோ அப்போ தொழில் ரீதியாகவும் குடும்பத்தில் உறவினர்கள் ரீதியாகவும் பகை மற்றும் குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வெளிநாடு கிடச்சா போயிட்டு வாங்க.
கன்னிராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தையும் வெற்றியையும் சிறப்பான ஒரு பலன்களை அது கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு இஷ்ட தெய்வமான ஏதாவது ஒரு அம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த வெற்றியையும் பரிபூரண ஆண்டவனோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகுது. நல்ல முறையில் அதை பயன்படுத்தி வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கங்க.